ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புதினா தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் கேஸும் மிச்சப்படுத்தலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 8 பல்லு பூண்டியும் பொடி பொடி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன் இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னா சீக்கிரமாக வெந்துடும். அது இல்லாமல் சீக்கிரமாக வணக்கிடலாம். கேஸ் வந்து கம்மியாகும் இல்லையா, அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பட் பெரிய வெங்காயமும் சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கலர் மாறியாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா வெங்காயம் வந்து இன்னுமே சீக்கிரமாக வதங்கி வரும். நம்மளுக்கு கேஸும் கொஞ்சம் மிச்சமாகும் இல்லையா, அதனால் இப்போது நல்லா வணக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்தாச்சு. இப்போது 3 தக்காளியை அதையுமே ஓரளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 2-3 நாளைக்கு கெட்டே போகாது. உங்களுக்கும் வேலையும் மிச்சமாகும், டைமும் மிச்சமாகும். இப்போது தக்காளி போட்டு நல்லாவே கலந்து விட்டுடலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே குழஞ்சி வந்தாச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை போட்டுக்கலாம். புதினா வந்து கொஞ்சம் லைட்டாக வாடி போச்சு, இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாம முடியும் அப்படின்றதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் இருக்க பொருளை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா சுருங்கி வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே சுருங்கி வெந்து வந்தாச்சு. இப்போது இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை அரைக்க போகிறோம் இல்லையா, அதனால் இது வந்து ஒரு பக்கம் நல்லாவே ஆறட்டும். இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போது அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கூட குறைச்சி உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மூடிக்கும் கம்மியான தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து இந்த வானலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. ஏன்னா அப்போது தேங்காய் அந்த புளியெலாம் வந்து எண்ணெயில் வதக்கினா தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது தேங்காய் புளி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இப்போது தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சோடனே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து நான் கிள்ளி போட்டுட்டு இப்போ இந்த சட்னியை எடுத்து வானலில் ஊற்றிக்க போகிறோம். எதுக்கு அப்படி பண்ணுறோன்னா, இந்த மாதிரி செய்யும்போது 2-3 நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு இல்லை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொதிக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க சட்னி கொதிச்சா நல்லாவாக இருக்கும்னு. ஆனால் செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக கெட்டும் போகாது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி எல்லாமே சுண்டி கெட்டியாகிற அளவு வரையும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சட்னி வந்து நல்லாவே கெட்டியாகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சாதத்தில், இட்லி, தோசைக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், சாதத்துக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.